அதாவது இன்னைக்கு எதை பத்தி நான் பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் இணைந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, ஒரு புதிய ஒரு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம தமிழக மக்களும், அதாவது தளபதி ரசிகர் அவர்களும், நாம் தமிழர் தம்பி அவங்களும் வந்து அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த நேரத்துல இன்னைக்கு விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் எதிரெதிர் துருவங்களாக மாறி போய் நிற்க காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கணும். அதாவது முதல்ல தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை எங்க இருந்து வந்தது, அரசியல் நம்ம அரசியலுக்குள்ள போய் நாளைக்கு முதல்வர் ஆக போறோம் அப்படிங்கிற அந்த அந்த கனவு அவருக்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற முதல்ல விரிவா பார்த்துருவோம். அதாவது அண்ணன் விஜய் அவர்களுக்கு அரசியல் நம்ம போய் அரசியல்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் களத்துல மக்களுக்காக சேவை செய்து நம்ம அந்த கட்சி மூலமா தேர்தலில் போட்டியிட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவு அவருக்கு இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. அதாவது அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா அவரோட தன் திரைப்படங்கள் மூலமாக அவருக்கு ஆசைகள், அதாவது அரசியல் ஆசை இருந்ததை நம்மளுக்கு வெளிக்காட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன் படங்கள் மூலமா அந்த அரசியல் பயணத்தை நோக்கியே அவர் முழுக்க முழுக்க பயணம் செய்திருப்பாரு. இதற்கு உதாரணமாக அவர் நடித்த பல படங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படங்கள்ல அரசியல் வசனங்கள் கொண்டாது, ஒருவேளை அரசியல், அதாவது அரசியல் தலைவர்களை எதிர்த்து அந்த படத்துல நாயகனா நடிச்சிருந்திருப்பாரு, அரசியலை எதிர்த்து அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி படங்கள் அவருக்கு நிறைய படங்கள்ல நடிச்சிருந்திருப்பாரு. அதாவது நாளைக்கு நம்ம அரசியல்ல, அதாவது அரசியல்ல தடம் பதிக்க போறோம், அரசியல் கட்சி துவங்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து கொண்டே தன் ரசிகர்களை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அந்த மக்கள் இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு சில சில பல ஒரு சேவைகளை செய்து அதை ஒரு மக்கள் இயக்கத்தை நாளைக்கு பின்பு அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அந்த மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் மூலமாக மக்களுக்கு அந்த ரசிகர்கள் சிறு உதவிகளை மக்கள் இயக்கம் சார்பாக செய்து கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல தொடர்ந்து அவரோட படங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை அதாவது காட்சியாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், இது அரசியல் சார்ந்ததாகவே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லுங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்திருப்பாரு. அந்த படத்தில் உள்ள பாடலில் பார்த்தீங்கன்னா பெரியாரை சார்ந்த, பெரியார் பகுத்தறிவை பற்றி பேசியிருப்பாரு அப்படிங்கிற கருத்துக்களை அவர் பாடல் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் மெர்சல்ங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. மெர்சல்ங்கிற படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ஆலப்புறம் தமிழன் அப்படிங்கிற ஒரு பாடலை வச்சுருந்துருப்பாரு. அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவி ஆளப்போறான் தமிழன் தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாடு ஆள போறான் அப்படிங்கிற அளவுக்கு அதை அந்த பாடல் விஜயோட அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அதாவது ஃபியூச்சர்ல, அதாவது எதிர்காலத்துல தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு சிஎம் ஆகி தமிழ்நாட்டை ஆள போறாரு அப்படிங்கிற லெவலுக்கு அவரோட ரசிகர்கள் அந்த பாடலை கொண்டாடி விஜயை ஒரு அரசியல் தலைவராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கார் படத்துல அந்த ஒரு விரல் புரட்சிங்கிற ஒரு பாடலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு அதாவது ஒரு எளிய மகனா, அதாவது எளிய மகன் கிடையாது, ஒரு தொழிலதிபரா இருப்பாரு. அவரோட ஓட்டை ஒருத்தங்க திருடி போட்டுருவாங்க. அதை அதன் மூலமா இந்த அரசியல்ல எவ்வளவு அரசியல் எவ்வளவு கேடு கெட்டதா இருக்கு, அரசியல் எவ்வளவு குளறுபடி உள்ளதா இருக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்தணும், இந்த மாதிரி மக்களுக்கு எதுவுமே நியாயமா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம மாத்தணும். அப்போ யார் மாத்துவா, நம்மள மாதிரி ஆள்கள் நம்ம நின்று அதை ஜெயிச்சு நம்ம நல்லவர்கள் இதை மாத்தினாதான் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்தின் மூலமா ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டிட்டு அதுல முதல்வர் ஆகக்கூடிய ரேஞ்ச் வரைக்கும் வந்துருவாரு. முதல்வர் ஆகிற கடைசியில அவரு பதவி வேண்டாங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அது நாளைக்கு அரசியல்ல அவர் முதல்வர் ஆகுவாரு அப்படிங்கிற கனவோடு எடுக்கப்பட்ட படம் தான் அது.
அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2013 டைம்ல வந்து தலைவான் ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அந்த தலைவாங்கிற படத்துல கூட பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு வசனம் வந்து சப்டைட்டில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. டைம் டு லீடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க. அதுவும் வந்து அதான் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம முன்னெடுக்கிறதுக்கான நேரம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம முன்னேறுவதற்கான நேரம் வந்து இதுதான், நம்ம வந்து லீடர் ஆகிறதுக்கு ஆன நேரம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சப்டைட்டில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இது அம்மையார் ஜெயலலிதா அவங்க புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வெளியிடாம வந்து ஆக்குனது. அதுக்கப்புறம் தந்தையும் மகனுமாக போய் ஜெயலலிதா அம்மையார் அவங்க வீட்டில் வந்து 2 நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைய வந்து அவர் அரசியலை பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த அம்மையாரால நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் ஆசையே வந்து விஜய் இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அரசியலுக்குள்ள போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து தளபதி வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் வந்து அவரோட தந்தை வந்து விஜய் அவரோட பேர்ல வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து துவங்குறாரு. அந்த அரசியல் கட்சி துவங்கினோடனே விஜய் அவர்கள் வந்து புரிந்து கொள்றாங்க, நம்மளுக்கு இருக்கிற ரசிகர்கள் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து முதல்வர் ஆக முடியாது, நம்மளால வந்து அரசியல்ல சாதிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து புரிஞ்சு கொண்டு தந்தை அவர்கள்ட்ட நம்ம இப்போதைக்கு கட்சி ஆரம்பிச்சா வந்து நம்மளால வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். அவர் வந்து கட்சி தனியாக அவரோட பேர்ல ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் அவர்களோட பேர்ல. அதை வந்து அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து தடுத்து நிறுத்த முயற்சி முடியலை. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வந்து விட்டாரு, எனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் தந்தைக்கும் மகனுக்குமான உறவே வந்து அதுல இருந்து பேச்சுவார்த்தையே இல்லைங்கிற மாதிரி வந்து செய்திகள்லாம் வந்தது. இப்போ வரைக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தகவல் இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அரசியல் அவர் வந்து புரிந்து கொண்டிருக்காரு, நல்ல அரசியல் வந்து புரிஞ்சிருக்காரு. அதாவது இந்த சமயத்துல நம்ம அரசியல்ல வந்து நம்ம கால் பதிச்சோம் அப்படின்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய அழுத்தங்கள் வந்து அரசியல்ல இருக்கு, அவ்வளோ பெரிய அழுத்தங்கள் வந்து அரசியல்ல இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவர் அந்த நேரத்துல வந்து அரசியல்ல இருந்து பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் வந்து மக்களோட எதிர்ப்பு காரணமாக வந்து, அதாவது அவரோட ரசிகர்கள் வந்து அவரை முழுக்க முழுக்க ஆதரிக்காங்க, நாம் தமிழர் முழுக்க முழுக்க எதிர் பிரச்சாரம் பண்றது. அதுக்கப்புறம் மற்ற ரசிகர்களும் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு கேளிக்கைகளாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது காரணமாக வந்து அவர் அரசியலுக்கு போகிறேங்கிற முடிவுல வந்து தலைவர் வந்து பின்வாங்குறாரு. அதை வந்து விஜய் மனசுல வந்து ஆழமா பதியுது. நம்மளை விட உயர்ந்த நடிகர், உச்ச நடிகர், உயரத்துல இருக்கக்கூடிய நடிகர், சூப்பர் ஸ்டார், அவரே வந்து அரசியல்ல இருந்து பின்வாங்குறாரு. அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நேரம் கிடையாது அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து நல்லா புரிஞ்சு கொண்டாரு. அப்போ நம்ம அரசியல் கட்சி துவங்குறதுக்கான சரியான நேரம் இது இல்லை, இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகட்டும், இன்னும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து சென்றடைகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல்ல வந்து அப்போ அரசியல் ஆசைகளை தனக்குள்ள வந்து தேக்கி வைத்து கொண்டு அதுக்கப்புறம் மேலும் படங்களை வந்து நடிக்கிற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு 4% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் இதையும் வந்து விஜய் அவர்கள் பார்க்குறாரு, நம்ம வந்து இப்போ போகிறதும் சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு அவர் வந்து அந்த நேரத்துல வந்து அரசியல் களத்துக்கு வந்து வரலை. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அவர் கட்சியே இல்லாத அளவுக்கு அவர்கள் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு எடுத்து நம்ம வந்து உடனே இன்னைக்கு சினிமால இருந்து விட்டுட்டு நாளைக்கு போய் கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் வந்து நடிகர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அடியா வந்து அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து 10-12ல வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கின வந்து மாணவிகள் வந்து தன்னோட அலுவலகத்துக்கு, அதாவது சென்னைக்கு அழைச்சி வந்து அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும் வந்து பரிசு பொருட்களையும் வந்து கொடுக்குறாரு. அதன் மூலமா வந்து மாணவர்கள்ட்டையும் தாய்மார்கள்ட்டையும் வந்து ஒரு நன்மதிப்பை பெறாரு. இது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு வந்து தொடர்ந்து இதை செய்யறாரு. அப்போ வந்து கல்விக்கு வந்து விஜய் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு
ஒரு பின்பம் வந்து அங்க, அதாவது ஒரு மக்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு அபிமானம் வந்து அவர் மேல வந்து வந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஆஹ் தன்னோட இசை வெளியீட்டு அதாவது நான் படத்தோட இசை வெளியீட்டால வந்து ஒரு ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அரசியலை நோக்கி அவர் வந்து ஒவ்வொரு கதையும் வந்து சொல்றாரு. அதாவது குட்டி கதையை வந்து அதுலயும் வந்து ஒரு அரசியல் கருத்தை வந்து ஆழமா ரசிகர்களுக்கு புரிகிற அளவுக்கு ரசிகர்கள்ட்ட தன்னோட இலக்கு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த இசை வெளியீட்டுகளால் வந்து அந்த குட்டி கதைகள் மூலமா வந்து வந்து ரசிகர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 2021 தேர்தல் டைம்ல கூட வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட வந்து ஒரு சைக்கிள்ல வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து தன்னோட வாக்கை வந்து செலுத்திட்டு போயிருந்தாரு. அன்னைக்கு வந்து பெரிதும் வந்து அது வந்து பேசப்பட்டது. அதாவது விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வந்து திமுக ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு வந்து பெரிதும் வந்து பேசப்பட்டது. அதுபோல வந்து அது குறிக்கிற வகையில தான் வந்து அவர் வந்து கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட சைக்கிள்ல வந்து மாஸ்க் அணிந்து வந்து அவர் வாக்கு வந்து செலுத்திட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 2024 அப்புறம் வந்து அவருக்கு வந்து களம் வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களும் அரசியல்ல பெரிதும் இல்லை, அவரை எதிர்க்கிற யாரும் வந்து அரசியல்ல பெரிதும் இல்லை. அப்படிங்கிற நிலையில இருக்கும்போதும் தன்னோட அதாவது நம்ம பெரிதும் கனவு கொண்ட வந்து கனவை நினைவாக்குறதுக்கு வந்து ஒரு முதல் படியை வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்போ என்ன படி அப்படின்னா படி எடுத்து வைக்கிறார். அதுல வந்து அதாவது புதிய ஒரு அரசியல் கட்சியை நான் துவங்க போறேன் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் மக்கள் இயக்கமாக இருந்து சேவை செய்த இயக்கத்தை நாங்கள் வந்து ஒரு கட்சியாக கட்டமைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு நாங்கள் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரும் கனவோடு வந்து அன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகம் வந்து அன்னைக்கு புதிய ஒரு கட்சி வந்து தளபதி அவர்களால் வந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து தளபதி வெற்றி கழகம்னு வந்து ஒரு கட்சியை உருவாக்கிட்டாரு, சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முதல் மாநாட்டை நோக்கி தளபதியோட பயணம். அதுக்கப்புறம் வந்து தன்னோட அரசியல் கனவை வந்து நினைவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில வந்து விஜய் அவர்கள் வந்து இறங்குறாரு. அதுக்கு அப்புறம் தான் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்குமான வந்து ஒரு உறவு வந்து அதாவது நம்ம அண்ணன் சீமான் அவர்களோட இணைஞ்சு நம்ம வந்து போட்டியிட்டோம் அப்படின்னா தன் முதலமைச்சராக நம்ம வந்து ஈஸியா ஆயிடலாம் அப்படிங்கிற, அதாவது எளிமையா நம்ம வந்து முதல்வர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து விஜய் அவர்கள் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அவர் வந்து தனக்கு வந்து முன்னத்தியரா இருக்காரு. 3 தேர்தலில் வந்து 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. நம்ம அவர்களோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கிறாரு. அங்க வந்து அதாவது 2-3 முறை அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சி கார்ல போகும்போது 2-3 மணி நேரம் வந்து அவரோட கலந்துரையாடிய தகவல்லாம் வந்து வந்திருந்தது. அதுல அண்ணங்கிட்ட வந்து சில அறிவுரைகளை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து கேட்கிறாரு. அதாவது நம்ம எந்த மாதிரினா கட்சியை வந்து முன்னெடுக்கலாம், எந்த மாதிரினா பண்ணலாம், அதாவது கட்சியை எந்த வகையில முன்னெடுக்கலாம், கட்சிக்கு எந்த மாதிரியான பேர் வைக்கலாம், எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து நம்ம முன்னெடுத்து போனா இளைஞர்களுக்கு பொருத்தமாக இருக்கும், இளைஞர்களை கவர்ற வகையில இருக்கணும், இளைஞர்களுக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்கிற வகையில இருக்கணும் அப்படிங்கிற கலந்துரையாடலாம் அதுல வந்து போயிருக்கு. அந்த கலந்துரையாடல்கள்ல வந்து அண்ணன் வந்து சீமானண்ணா அவர்கள் வந்து ஒரு சீனியராக, அதாவது ஒரு வழிகாட்டியாக தளபதி அவர்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை வந்து அன்னைக்கு சொல்லியிருந்திருக்காரு. அந்த கருத்துக்களை பேசுற டைம்ல வந்து அண்ணனோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சோதிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து நம்மளோட கூட்டணிக்கு வருவாரா, இவர் தன்னை தலைமையேற்று தன்னை முதல்வர் வேட்பாளர்களாக இன்னைக்கு வந்து 15 ஆண்டு காலம் ஆச்சு நாம் தமிழர் ஆரம்பிச்சு 10 வருட காலமா அவர் தேர்தல் காலத்துல இருந்திருக்கிறாரு. நான் 7-8 தேர்தல், எல்லா தேர்தலும் ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காம எல்லா தேர்தலையும் போட்டிட்டாரு. தனக்கு வந்து ஒரு சீனியர், அவரோட மன ஓட்டம் என்ன இருக்கு, நம்மளை நம்பி நம்மளை முதல்வர் வேட்பாளர்களாக வந்து அவர் வந்து தலைமையேற்று வருவாரா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து முன்னெடுக்கப்படுது. இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நின்று 36 லட்சம் வாக்குகளை வந்து அதாவது ஓட்டுக்கு 1 பைசா காசு கொடுக்காம 36 லட்சம் இளைஞர்களோட வாக்கு வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு வச்சிருக்காரு. அவரோட வந்து நம்ம
கூட்டணி சேர்ந்தா நம்ம வந்து எளிமையா வந்து முதல்வர் ஆகிடலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு வந்து அண்ணன் சீமான் அவர்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தையில வந்து இருவரும் வந்து பிடி கொடுக்கல. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கைக்கு முரணான கொள்கையை வந்து அவரு தளபதி வந்து பேசியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களோட கொள்கை என்னது? தமிழ்நாட்டை தாய் நிலத்தை தமிழர் தான் ஆளணும், யார் வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் இங்க வந்து வாழ்ந்து வாழலாம், தமிழர் தாய் நிலத்தை தமிழர் நாங்க தான் ஆளுவோங்கிறது தான் அவரோட முதன்மையான கொள்கை. அதுக்கப்புறம் அவரோட கொள்கை என்னன்னா, அது தளபதி விஜய் அவர்களோட கொள்கை, அவரோட கொள்கை என்னன்னா, எனக்கு வந்து இரு கண்கள், அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனதோட இரு கண்களாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைத்து அவர் வந்து அரசியல் காலத்துல நிற்கிறாரு. அப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு முரணா தெரியுது. நம்ம கொள்கையை வந்து நம்ம வந்து தமிழர் நிலத்தை நான் தமிழர் தான் ஆளணுங்கிற கொள்கையில் நம்ம நிற்கிறோம். ஆனா இவர் வந்து ஒரு ஓட்டுக்கான அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறாரு, ஒரு தமிழ்நாட்டுக்கான அரசியலை வந்து அவர் வந்து முன்னெடுக்கல. இது வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றா இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் 10ல் 11 இருக்காரு. அப்போ இது வந்து வேலைக்காகாது. நம்ம இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டதை வந்து மறுபடியும் இவர் வந்து நெருப்ப குப்பையை போட்டு மூட பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் அண்ணன்ட்ட வந்து கேட்கிறாரு சீமான் அண்ணன் காங்கிரஸோட வந்து நம்ம கூட்டணி வச்சா எப்படின்னு இருக்கும், புதிய ஒரு கூட்டணியா இருக்கலானே அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு. அங்கதான் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து அந்த முரண் வந்து ஏற்படுது. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 15 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில வந்து முதல் எதிரியா வந்து அவர் வந்து காங்கிரஸா தான் வந்து தன் இனத்தை வந்து கொன்றொழிச்ச காங்கிரஸோட ஒருபோதும் கூட்டு கிடையாது, அதுக்கு துணை நின்ற பாரதிய ஜனதாவோடும் ஒருபோதும் வந்து கூட்டு கிடையாது அப்படிங்கிற வந்து நிலைப்பாட்டோட தான் அண்ணன் வந்து இத்தனை நாளா வந்து சீமான் அவர்கள் வந்து வந்து களத்தில் நின்றிருக்காரு. அதாவது தமிழக கட்சி, அதாவது நம்மளோட தமிழகத்துல உள்ள அதிமுக திமுக இரு கட்சிகளோட வந்து ஒருபோதும் கூட்டணி கிடையாது. அதே போல தேசிய கட்சியான காங்கிரஸோடும் பாரதிய ஜனதாவோடும் ஒருபோதும் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கொள்கையில வந்து அப்ப இருந்து, அதாவது 2000 தேர்தல் அரசியல்ல வந்து 16ல் ஆரம்பிச்சாரு. அந்த 16ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் தன்னோட நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காரு. அந்த உறுதித்தன்மையை வந்து, அதாவது உறுதியா இருக்காரு. அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கேட்குறாரு காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எடுக்கும் போது தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இது சரி வராது, நான் வந்து தனிச்சு அதாவது சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் எல்லாம், களத்தில் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிடுவோம், என்னோட களம் வந்து தனித்த களம் தான், நான் வந்து தனித்து தான் எப்போதுமே போட்டியிடுவேன், காங்கிரஸோட நம்ம கூட்டணியை ஒருபோதும் வந்து வைக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு வேணால் அது சரியானதாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு தன்னோட நிலைப்பாட்டை வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து வெளிப்படுத்தி விட்டு விடைபெறுகிறார் வந்து அண்ணன் சீமான் அவர்கள். தம்பிக்கு வந்து ஒரு வாழ்த்து, அதாவது தம்பிக்கு புதிய கட்சி வந்து ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சில அறிவுரைகள் வந்து சொல்றாரு. தம்பி, அரசியல் களம் வந்து சினிமா போல இல்லடா, அது வந்து முதலைகள் நிறைந்த களம்டா, அதனால ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லிட்டு அண்ணன் அங்கிருந்து வெளியேறுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை வந்து அறிவிக்கிறாரு. விக்கிரவாண்டியில வந்து நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. மாநாடோட ஏற்பாடுகள் வந்து பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்களோட தலைமையில வந்து பெரிதும் வந்து மாநாடு தடப்படலாம் வந்து ஒரு மாநாட்டை ரெடி பண்ணிட்டாங்க. மாநாட்டு திடல்லாம் வந்து அங்கன வந்து குத்தகைக்கு எடுத்து மாநாடு திடலை வந்து தயார்படுத்திட்டாங்க. அந்த திடலை கூட தயார்படுத்தாத அளவுக்கு அவருக்கு வந்து பல நெருக்கடிகள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து வந்தது. அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆனால் அதை மீறி வந்து விவசாயிகள்கிட்ட வந்து விவசாய நிலங்களை வந்து தற்சமயத்துக்கு வந்து குத்தகைக்கு எடுத்து ஒரு மாநாட்டு திடலை வந்து தயார்படுத்தி முதல் மாநாட்டை வந்து விக்கிரவாண்டியில
விக்கிரவாண்டி தொகுதியில வந்து மாநாடு வந்து நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அண்ணனா வந்து தம்பிக்கு சொல்லிய சில அறிவுரைகளை வந்து அங்க கேலியும் கிண்டலும் செய்து விஜய் அவர்கள் பேசுறாரு. இது வந்து அரசியல் வந்து சினிமா மாதிரி இல்லடா, வந்து அது வந்து முதலைகள் நிறைந்த வந்து களம், அதுல ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வை அப்படின்னு தளபதிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அறிவுரையை வந்து அங்க வந்து அவர் கேலி கிண்டல் வந்து அதை சொல்லி கேலி கிண்டல் பண்றாரு. நாங்க வந்து நான் வந்து சிங்கம் வந்து தனியா தான் வரும், வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு மட்டும்தான் வரும். சிங்கம் ஒருபோதும் செத்ததை நாரி போனதை வந்து ஒருபோதும் வந்து சிங்கம் சீண்டாது தொடாது. சிங்கம் தேவையான நேரம் மட்டும்தான் வரும், தொட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பல வசனங்கள்லாம் வந்து பேசி அண்ணன் சீமான் அவர்களை வந்து அவர் சொன்ன அறிவுரைகளை வந்து கேலி கிண்டல் செய்து சீமான் அவர்களை வந்து அன்னைக்கு வந்து முதல் மாநாட்டில் தாக்கி பேசியிருந்தாரு. அப்ப இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சு விட்டது, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறத அந்த முதல் மாநாட்டிலே தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தன் ரசிகர்களுக்கும் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் வந்து தெரிவிச்சிட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல வந்து அதாவது இந்த சர்க்கார் பட நிகழ்ச்சியா இருக்கட்டும், சர்க்கார் பட பிரச்சனையா இருக்கட்டும், மெர்சல் பட பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய நெருக்கடி வந்த போதெல்லாம் அவருக்கு வந்து துணையா நின்னது வந்து அன்னைக்கு வந்து அண்ணன் மட்டும்தான். அண்ணன் சீமான் அவர்களும் அவரோட தம்பியும் தான் அன்னைக்கு வந்து துணையா நின்னாங்க. பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதை வந்து யாராலும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து தனிமையில, அதாவது தம்பிக்கு ஒரு அண்ணனா வந்து சொன்ன அறிவுரையை வந்து நம்மளை வந்து பேசி கிண்டல் பண்றாரு இது விஜய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணன் வந்து முதன்மையா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர் வந்து இதுல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு. நம்மளை வந்து ஒரு சிங்கம் வந்து ஊசி போனதை நாரி போனதை வந்து தொட்டு கூட செத்ததை தொட்டு கூட பார்க்காது அப்படிங்கிற ஒரு 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 இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை விமர்சனம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் ரசிக கூட்டத்துக்குமான லட்சிய கூட்டத்துக்குமான இடையான போர் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி வந்து மேடைகளில் பேசுறாரு. அதுக்கு அப்புறம்தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தளபதி விஜய்க்கும், அதாவது நாம் தமிழர் தம்பிகளுக்கும் டிவிக்கு தொண்டர்களுக்கும் இடையான போர் அங்கிருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் முழுக்க அரசியல் காலத்துல சமூக வலைதளங்கள்ல ரெண்டு பேரும், அதாவது தலைவர்கள் ரெண்டு பேரும் வந்து மாத்தி பேசிக்கிறது கிடையாது, மாத்தி அவங்க வைகிறது கிடையாது. ஆனா நாம் தமிழர் தம்பிகளும் டிவிகே தொண்டரும் மாத்தி வந்து வச்சுக்கிறாங்க. இதுல ஒண்ணு கொடுமை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் தம்பிகள் வந்து தன்னோட நிலைப்பாட்டை, தன்னோட கொள்கைய, தன்னோட அரசியலை வந்து அதாவது ஒரு கேள்விகளா விமர்சனங்களா வைக்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பூரா முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தகாத வார்த்தைகள் வருது. ஏதாவது ஒரு மேடை போட்டு பேசிட்டு இருப்பாரு, அங்க போயிட்டு வந்து அசிங்கமா தகாத வார்த்தைகள்ல மேடையில இருக்கும் போதே அண்ணன் சீமான் அவர்களை வைவுது. இது போன்ற செயல்கள்ல வந்து தாவைக்காரங்க இறங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது நாம் தமிழர் தம்பிகள் வந்து அதாவது விஜய்க்கு கொள்கைனா என்ன, கோட்பாடு என்ன கோட்பாடு இருக்கு, அவர் என்ன கொள்கையில வந்து அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு, முதல்ல ரசிகர் கூட்டத்தை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வாங்க. அதாவது நீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க, அந்த பிரச்சாரத்துல வந்து மரத்து மேல ஏறுறாங்க, கம்பி மேல ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்து மேல ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க, இதெல்லாம் ஆபத்துரா தம்பி, இங்கெல்லாம் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வந்து கூட்டத்தை வந்து விஜய் வந்து கட்டுப்படுத்த முடக்காரு. அறிவுரை சொல்லி வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடக்காரு. அந்த இவரே தலைவரே என்ன செய்தார், காருக்குள்ள உட்காந்து லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தலைவரே இந்த லெவல்ல இருக்கும்போது வந்து தொண்டர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சு
தன்னோட நிலைப்பாட்டை வந்து ரசிகர்கள்ட்ட வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம, அதுக்கு வந்து நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்களும் இப்படிதான் அப்படின்னு வந்து பதில் சொல்ல இயலாம, சீமான் அவர்களை முழுக்க முழுக்க ஆபாசமா பேசி சமூக வலைதளங்கள்ல ஒரு கேலி அதாவது கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவரோட புகைப்படத்தை வந்து போட்டு இது பண்ணாங்க. அதாவது கோட்டை வந்து பரஸ்பரம் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நடிகைக்குமான இதை வந்து ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு வந்து சமரசமா இதுக்கு கோட்டோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க அந்த மாதிரி அவங்களே வந்து அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கோர்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மை இல்லாத கேஸு அப்படின்னு சொல்லி கோர்ட்டை வந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகும் வந்து அந்த நடிகையோட வந்து சீமான் அவர்களை சம்மந்தப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட விமர்சனத்தை எதிர்கொண்டு அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அப்புறம் அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் வராது, இங்க இருந்து அவதூறு வரும். அப்படித்தான் இது வரைக்கும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசி 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 சமூக வலைதளங்கள்ல பரப்பி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் நாம் தமிழர் கூட்டம் இப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து, அதாவது ஒரு இராணுவ கட்டமைப்போடு வந்து நாம் தமிழர் கூட்டம் வந்து நடக்கும். இப்போ சீமானவர்கள் வாராரு அப்படின்னா அவர் வரும்போதும் அண்ணன் வாராருன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அகவணக்கம் அப்படின்னு வந்து நம்ம மேடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க இராணுவ கட்டுப்பாடு மாதிரி எல்லாரும் எழுந்து நின்று அந்த அகவணக்கம் வீர வணக்கம் செலுத்துறதுல வந்து ஒரு இராணுவ பயிற்சி எப்படி நடக்குமோ அது மாதிரிதான் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போதும் எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டம் சீமான் அவர்களோட கூட்டம் முடிஞ்சதுக்கு அடுத்து அவங்களே தன்னோட சேர்கள் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிளாஸ்டிக்கல் பொருட்கள் அந்த சரக்குப்பட்டெல்லாம் அங்க எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அங்க இருக்கிற சின்ன சின்ன குப்பைகளை பிறக்கி கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கூட்டம் முடிஞ்ச பிறகும் அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு நாம் தமிழர் தம்பிகள் அங்கிருந்து போவாங்க. இந்த பக்கம் அப்படியே எடுத்து தாவைக்க கூட்டத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கைகள், அதாவது சேர்கள் இருக்கிறத பூரா உடஞ்சி எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிடுவாங்க. சைடில் வச்சிருக்க கம்பிகளை பூரா உடச்சி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேரை வாடகைக்கு கொண்டு வந்த ஆளுக்கு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் சேரை இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கிற சட்டை துணி துண்டு கிண்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுவாங்க, செருப்பை கழட்டி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டம் நடந்த இடத்துல ரெண்டு வண்டிக்கு வந்து அங்கே குப்பைகள் வந்து கிடக்கும். அந்த குப்பைகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கே 10 நாள் ஆகும். அந்த அளவுக்கு வந்து குப்பை குழியா வந்து அந்த இடத்த மாத்தி விட்டு போயிடுவாங்க. அந்த அரசியலை இப்படித்தான் அரசியல் பண்ணாதீங்க, உங்க தொண்டர்களை உங்க தம்பிகளை வந்து சொல்லுங்க, ஒரு அரசியல் மயப்படுத்துங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து தலைவிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்குத்தான் இவங்க வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாம அவதூறுகளை பரப்பி அண்ணன் சீமா மேலையும் சீமானோட தம்பிக மேலையும் வந்து அவதூறுகளை பரப்பி அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல முற்றிலுமாக வந்து இந்த அவதூறு பரப்பி தன்னை இவங்க இந்த குரூப் அந்த குரூப் ஆகிறது, அந்த குரூப் இந்த குரூப் ஆகிறது, எதிரியை மறந்துட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டியே அப்படிங்கிறாரு. ஆனா கரூர் பிரச்சனைக்கு அடுத்து கரூர் பிரச்சனையில அவதூறு பேசிய ஒரு 4-5 பேரை வந்து கைது பண்ணி கூட்டி போயிட்டாங்க. கைது பண்ணி போட்டதுக்கு அடுத்து அந்த கைதுக்கு அடுத்து இது வரைக்கும் திமுகவை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. திமுகவை விட்டுட்டு, அதாவது விஜய் அறிவிக்கிறாரு டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் வந்து பேசுறாரு. ஆனா தொண்டர்கள் என்ன செய்யறாங்க, டிஎம்கே விட்டுறாங்க, அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தானே போட்டி, அப்ப டிஎம்கே தானே பேசணும், பேசணும். பூரா நாம் தமிழரை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் வந்து அவர் கொள்கையில் அவர் உறுதி, அவர் நிலைப்பாட்டில் அவர் காலத்துல எப்போதும் போல மக்களுக்கு காலத்துல நிற்கிறாரு. மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அங்க போய் நிற்கிறாரு. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி நின்றுட்டு டிஎம்கே பத்தியே பேச மாட்டாங்க, பூரா சீமானை பத்தி பேசி அவதூறா போடுறாங்க. இப்படியே போட்டுக்கிட்டு சமூக வலைதளத்தை பூரா அவதூறு பரப்பிக்கிட்டு தாங்க கட்சி வளர்ந்துட்டோம், 2026 சிஎம் தளபதி தான், தளபதி 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 சிஎம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதான்.